எனக்கு நல்லா தெரியுங்க 2026 இந்த ஜாதகம் ஒரு லைஃப் டைம் பீக்குக்கு வருது. ஓகே. இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து மறுபடியும் ஒரு ஒரு 2036 வரைக்கும் ஒரு கிரேட் ட்ராவலிங்குள்ளார இவர் போகிறார். ஓகே. இந்த ட்ராவலிங்கில் இந்த டைம் ராகு புத்தி நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் வரைக்கும், அதன் பிறகு குரு புத்தி வந்து மறுபடியும் 32 மாதத்துக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து அப்படியே தூக்கி சாப்பிட்ருவார். ஓ, அவ்வளோ அதிர்ஷ்டம் உள்ள ஒரு ஜாதகம். இப்போ இந்த டைம்ல வச்சுப்போம். இப்போ கரூர் இஷ்யூ போயிட்டு இருக்கு. விஜய் சாருக்கு வந்து ஒரு கடினமான சூழல் தான். ஸோ இதை எப்படி சமாளிப்பாரு? இல்லை இதுக்கு முன்னாடியே இது நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு மென்டாரா உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? இல்லை நீங்க அதை எதுனா சாருக்கு இன்புட் கொடுத்தீங்களா? இல்லை, இப்போது ஒரு பேட் டைம்ங்கிறது நான் கஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே. ஆச்சுங்களா, சார் பற்றின விஷயங்களை இன்னொரு நாள் நம்ம பேசுவோம். டைரெக்டாக அவர்கிட்ட பேசுகிறோமா இல்லைங்க பற்றி நான் உங்களுக்கு நம்ம பின்னால் சொல்கிறேன். இப்போ வந்து நான் அவருக்கு மென்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன். அவரை நான் மென்டரிங் பண்ணணும்னு நான் நினச்சிட்ருக்கேன் அவ்வளோதான். இப்போது இந்த காலகட்டம் நீங்கள் வந்து இந்த ஸ்டாம்பு நடந்துருச்சு, கூட்ட நெரிசலில் இறந்துட்டாங்க. நம்ம வந்து கட்சியை கலைச்சிட்டு ஓடிடுவார், இவருக்கு அறிவு இருக்கா, யாரோ ஒரு பத்திரிக்கைக்காரர் வந்து குத்தணும் இதெல்லாம் பேசுகிறாங்க. இவர் ஒரு மிக சகஜமாக லைலா காலேஜில் படித்த ஒரு ஆள். இவர் ஒரு ஏலியன் மாதிரி வானத்துலேருந்து வந்தெல்லாம் ஒன்றும் பண்ணிடல. இவர் அந்த இடத்துக்கு போகிற பொழுது எல்லோரும் வாங்க செத்து போயிடுவாங்கன்னெல்லாம் அவர் யாரையும் கூப்பிடல.